இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு இனிப்பு அடை தான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு ஒரு பெரிய கிழங்கா எடுத்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ அதில் உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம கிழங்க பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். நறுக்கி எடுத்த கிழங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட 3 ஏலக்காவும் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கணும். நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து அதையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் சரியான பதத்துக்கு. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்னதாக கொஞ்சம் தடிமனாகவே ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை வேக விடணும். வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை ரெடி ஆகிடும். இதே போல் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.